என்றைக்குமே தனியாயிராதே, இயேசுவை நீ நண்பராக்கிக்கொள். என்றைக்குமே தனியாயிராதே, இயேசுவை நீ நண்பராக்கிக்கொள். வாழ்க்கையின் பயணம் தனிமையானது, அதில் இயேசுவை நண்பராக்கிக்கொள். இந்த பாடல்களுடைய வரிகள் வண்ணமாய் சொல்லுது. உலகத்தில் கிடைக்கும் அன்பும் சந்தோஷமும் இவையெல்லாம் மாறி போகுமே. காலங்கள் மாறிடும், நேரங்கள் மாறிடும், ஆனால் இயேசு என்றென்றைக்கும் மாறா. உலகத்தில் கிடைக்கும் அன்பும் சந்தோஷமும் அவையெல்லாம் மாறி போகுமே. காலங்கள் மாறிடும், நேரங்கள் மாறிடும், ஆனால் இயேசு என்றென்றைக்கும் மாறா. நீ இயேசுவை கண்ணோடு பார்த்தால் இயேசு நெஞ்சார் உன்னை அணைப்பார். நீ இயேசுவை கண்ணோடு பார்த்தார் இயேசு உன்னை நெஞ்சார் அணைப்பார். வாழ்க்கையின் பயணம் தனிமையானது, அதில் இயேசுவை நண்பராக்கிக்கொள். எல்லாரும் அப்படியே தலை வணங்கி வேதத்தின் மேலே கரங்களை வச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க டாடி. உடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு ஜீவனாய் இருக்கட்டும். ஆண்டவரே என்னை வழி நடத்தட்டும். என் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்பா பிதாவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. என் தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே காலை ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சத்தங்களை கேட்டு தெளிவாக என் தேவனுக்காக வாழத்தக்கதாய் உதவி செய்யுங்க. நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு நடுவில் வாக்குத்தத்தமாய் பேசி வருகிறேன். அந்த வசனத்தை பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே விசேஷமானவர்களாக இருக்கிறோம். Because we are precious in the sight of God. யாருடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்களோ என்னன்னு தெரியல, ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். உங்களை கனம் பெற்றவர்களாய் பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு பதிலாய் கொடுப்பேன் அப்படி
அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அதனால் நான் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த மாதம் நான் எடுத்திருக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒன்று கொடுத்தா அவர் நம்மளுக்கு ஒன்று கொடுப்பார், நம்ம ஒன்று கொடுத்தா அவர் ஒன்று கொடுப்பார். அதை பற்றி நான் போன வாரம் உங்களுக்கு நடுவில் பேசும் போது பணத்தை பற்றி பேசினேன். நான் அந்த டாப்பிக்கை எடுக்கும் போதே நான் யோசித்தேன், இதை பேசணுமா வேணாமான்னு. ஆனால் நான் பேசி முடித்ததும் அதன் மூலியமாய் வந்த ரிசல்ட்ஸை நான் யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதில் மியான்மர்லேருந்து ஒரு சிஸ்டர், அவங்க ரெவரண்டாக இருக்கிற அவங்க கால் பண்ணி, பாஸ்டர் உங்களுடைய மெசேஜ் கேட்குறோம், அதில் இந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. மலேசியாவிலேருந்து பாயிண்ட்ஸோடு சொன்னாங்க, கண்டிஷனை சொன்னாங்க. இப்படி கண்டிஷன் சொன்னீங்க, அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்குற 5 கமிட்மெண்ட்ஸை சொன்னீங்க, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப பேரானந்தமாக இருந்துச்சு. சரி, போன வாரம் பணத்தை பற்றி பேசினேன். இந்த வாரம் வறுமையை பற்றி, பஞ்ச காலத்தை பற்றி பேச போகிறேன். இஃப் ஐ டாக் அபவுட் ஃபேமின், நம்ம எல்லாருமே இந்த பஞ்ச காலங்கள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் பேசுகிறேன். பஞ்ச காலத்தில் கடந்து போனதான தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற நன்மைகள். பஞ்ச காலம் அப்படின்னு சொல்லும் போது இந்திய தேசத்தில் நிறைய பேர், எஸ்பெஷலாக பெங்களூரில் வாழ்கிறவர்கள் பஞ்சத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. பஞ்சம் என்று சொன்னால் சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை. சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமையில் அப்படி இத்தோப்பியா என்கிறதான ஒரு இடத்துல அப்படி சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை. பஞ்ச காலத்தை பற்றி நான் வாசிச்சிருக்கிறேன். அதில் இந்த குழந்தைங்க எல்லாம் வயரெல்லாம் இப்படி தள்ளி, அவங்க முடியெல்லாம் ப்ரௌன் கலராக மாறி, அவங்களுடைய நிலைமைகள் மோசம். அதில் நான் ஒரு கதையை வாசித்தேன். ஒரு தாயார் எவ்வளோ தூரம் பஞ்சமானால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையே பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் அந்த ஊரை அடிச்சது. பஞ்சம் வர்றதுக்கு காரணம் 2 முக்கியமான காரணம். ஒன்று ஒரு யுத்தத்தினால பஞ்சம் வரலாம். பிகாஸ் ஆஃப் வார்ஸ் ஃபேமின்ஸ் கேன் டேக் பிளேஸ். ஒரு யுத்தத்தினால பஞ்சங்கள் வர முடியும். இல்லாட்டி 2வது காரணம் என்னன்னா, ஒன்று அந்த இடத்தின் அந்த இயற்கையினால பஞ்சங்கள் வரலாம். ஒருவேளை மழை பெய்யாததுனாலேயோ இல்ல அதிகமான வெயில் அடிக்கிறதுனாலேயோ அந்த இடத்துல பஞ்சங்கள் வரலாம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு அடிச்சதை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 3வது வசனத்தை பார்க்கும் போது, ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். பைபிள் சொல்லுகிறது, இந்த இடத்துல ஒரு மனுஷனான ஈசாக்கு கிட்ட பஞ்ச காலத்துல ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், எங்குமே போயிடாத, கெரார் என்கிறதான இடத்துல நீ தங்கிரு. தங்கி இருக்கும் போது அந்த இடத்துல, அந்த நிலத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் பண்ணின வாக்கை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஈசாக்கிட்ட பேசுகிறார். இதை நான் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் இந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஏன்னா பைபிள்ல இருந்து பஞ்சத்தை பற்றி ஒரு 2 ஸ்டோரியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வதா இந்த ஸ்டோரிக்கு நான் வருகிறேன். இந்த 2 ஸ்டோரிக்கும் அந்த 3வது இருக்கிற ஸ்டோரிக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட், வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல் ஸ்டோரியை இப்படி ஆரம்பிப்போமா? முதல் ஸ்டோரி என்னன்னா, ரூத்து முதல் அதிகாரம் முதல் சில வசனங்கள். ரூத்து முதல் அதிகாரம் முதல் சில வசனங்கள். இந்த முதல் காரியத்துல மோவாப் தேசத்துக்கு போய் ஒரு குடும்பம் செட்டில் ஆகுது. சோ முதல் நான் இன்னைக்கு உங்களுக்கு பேச போகிறது 2 டோன்ட் அண்ட் 3வது ஒரு டூ. 2 டோன்ட். ஆண்டவர் 2 காரியம் செய்யாதன்றாரு, ஒரு காரியத்தை நீ செய்யன்றார். சோ அது என்னது 2 டோன்ட்? முதல் கதையிலிருந்து நம்ம பார்க்கும் போது இந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நவோமியுடைய குடும்பத்தை பற்றி வாசிக்கிறோம்.
நவோமியுடைய குடும்பம் பெத்லஹேம் என்கிறதான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இந்த பெத்லஹேம் என்கிறதான இடத்துல பஞ்சம் வருது. பஞ்சம் வரும்போது இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அவங்க மோவாப் என்கிறதான இடத்துக்கு போறாங்க. ஏன்னா மோவாப்ல கொஞ்சம் அந்த இடத்துல சாப்பாடு இருக்கு அப்படின்னு யாரோ சொன்னதுனால அந்த இடத்துக்கு அவர்கள் போகிறாங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி சொல்லிட்டேன். பஞ்சம் வரும்போது ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் லீவ் த ஹவுஸ் ஆஃப் பிரெட். நீங்க தேவனுடைய அப்பத்தின் வீடை விட்டுட்டு வெளியில போயிடாதீங்க. ஸ்டே தேர், அங்கே இருங்க. இதான் என்னுடைய முதல் பாயிண்ட். ஸ்டே தேர். ஏன் பாஸ்டர் அப்பத்தின் வீடுன்றீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறதுக்கு பிரகாரமா பெத்லஹேம் என்றால் அதோடைய அர்த்தம் அப்பத்தின் வீடு. இட்ஸ் த ஹவுஸ் ஆஃப் பிரெட். நிறைய சாப்பாடு கிடைக்கிற இடம் தான் பெத்லஹேம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. சாப்பாடு இல்லாமல் போகும்போது லாஜிக்கலா இவங்க யாரோ வந்து அவன்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நவோமி கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குதுன்னு. அந்த இடம் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து வெறும் 25 மைல் தான். அப்படின்னா இங்க இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் தூரம் தான். அங்க சாப்பாடு கிடைக்குதுன்னா லாஜிக்கலா இவங்க கிளம்பி போனது கரெக்ட் தான். ஆனா ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் என்ன சொல்றாரானால், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சாப்பாடு இல்லைன்னா அதே இடத்துலயே நீ காத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த மோவாப் என்கிறதான இடம் சாபம் நிறைஞ்ச இடம். சில நேரத்துல நம்ம எல்லார்ட்டும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, ஜூடா சர்ச்சுக்கு வர்றோம், ஜூடா சர்ச்சில் ஆராதிக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். சாப்பிட்டு இருப்போம், நல்லா திருப்தியா இருந்திருப்போம். ஆனா ஒரு சில காலகட்டங்களில் சர்ச்சை மாற்றி இருக்கிறோம். இங்க இதெல்லாம் ஷீட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு, கடன் பிரச்சனைகளை கடந்து போனோம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க வந்து சர்ச்சில் உட்கார்ற நேரத்தில் சில நேரத்தில் அப்போ கரெக்டா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கிடைக்காத நேரத்தில் யாரோ சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுனால நீங்க அப்போ வீடை விட்டுட்டு மோவாப்புக்கு கடந்து போனீங்கன்னா அது சாபமாய் மாறிடுமாம். ஆண்டவர் என்ன சொல்றார், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்போ இல்லைன்னா நீ அதே இடத்துல காத்திருந்தனா, அப்போ என் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏன் சில நேரத்துல இந்த இடத்துல அப்பம் இல்லாம போகுதுன்னா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். ஆண்டவர் இருதயத்தை சோதிக்கிறார். ஆண்டவர் நீ யார் என்பதை சோதிக்கிறார். பாவர்ட்டி அப்படின்னா ஃபேமின், ஒரு இடத்துல சில ஹார்ட்ஷிப் நடக்கும் போதுதான். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிங்க. உங்க வீட்டுல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த மனைவி மூலியமா, அந்த புருஷன் மூலியமா, அந்த பிள்ளைகள் மூலியமா ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்தாரு. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் வரலன்னாலும் நீங்க கண்டவங்க பேச்ச கேட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அதே இடத்துல காத்துருங்க. என் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரு. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லுகிறேன், அவர் என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? காலியான அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் என் கர்த்தர் உங்களுக்காக புது அப்பங்களை உருவாக்கி மீண்டும் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. சில நேரத்தில் ட்ரையா ஃபீல் ஆகும், ஆனா அந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது. ஒரு ஸ்மெல் வருது பாருங்களேன், அது என் கர்த்தன் உங்களுக்காக ஆகாரங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க. சில நேரத்துல உங்க வீடு ட்ரையா மாறிடுச்சு, ஆனா எனக்கு ஒரு ஸ்மெல் வருது. என் கர்த்தர் மீண்டும் உங்க வீட்டுக்கு ஆகாரங்களை உருவாக்கி வருகிறார். உங்க வறுமைகளை மாற்றி வருகிறார். உங்க நிலைமைகளை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். அப்படின்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் இருக்கணும்னு சொன்ன இடத்துல விட்டு விலகிடக்கூடாது. ஆமென். If God has told you to stay somewhere, stay in that place. அந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது. பஞ்சம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, பஞ்ச காலம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென்.
ஹல்லேலூயா. ஏன் போயிடக்கூடாதுன்னா, மோவாப்பு ரொம்ப டேஞ்சரான இடங்க, சாபமான இடம். ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா சாபம் மேல சாபத்தை அனுபவிப்பீங்க. நவோமி அனுபவிச்ச சாபத்துல முதல்ல அவள் கணவன் இறந்து போகிறான், ரெண்டாவது அவளுடைய 2 பையன் பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, மூணாவது அவருடைய மருமகள்ல ஒரு மருமகள் அவளை விட்டு தூரமே போகிறாள். ஒரே ஒரு மருமகள் சொல்லுகிறார், மாமியாரே, அம்மா என்னம்மா, பெத்லஹேம்ல சாப்பாடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பெத்லஹேம் கர்த்தருடைய வீடா இருக்குமானால் சாப்பாடு அந்த வீட்டில் குறையவே குறையாது. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? Bethlehem is the house of God. ஆமென். அது தேவனுடைய வீடாய், அப்பத்தின் வீடாய் இருக்குமானால் ஒரு சில நாட்களுக்கு ஒண்ணு கிடைக்காதது போல தோணலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க தங்கியிருப்பீரானால் அந்த இடத்துல மீண்டுமாய் சாப்பாடை கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போயிடக்கூடாது, கண்ட இடத்துக்கும் போயிடக்கூடாது. முதல் டோன்ட் என்னன்னா, டோன்ட் லீவ் த ஹவுஸ் ஆஃப் பிரெட். தேவனுடைய அப்பத்தின் வீடை விடவே கூடாது எக்காரணத்தை கொண்டு. ஆமென். தேவனுடைய வீட்டில் ஒரு சிங்கம் ஒரு ராஜாவுடைய பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுச்சான். அவங்க ராஜா கிட்ட போய் கேட்டுச்சா, உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. ராஜா சொன்னாரா, உன்னை பார்த்தா என் பொண்ணு பயந்துரும், கையில் பாரு எவ்வளோ நகங்கள், அவ்வளோதானே. போய் நகங்கள் எல்லாம் உடைச்சான். நகங்களை உடைச்சு மறுபடியும் ராஜா கிட்ட வந்தா, ராஜா சொல்றாரா, பல்லு பாரு எப்படி இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. அவ்வளோதானே போய் பாறையில் இடிச்சு பல்லெல்லாம் பொக்கவாய் பண்ணிட்டு இப்போ வந்துச்சான். ராஜா அவங்க போர் வீரர்களை பார்த்து சொன்னாராம், டேய் சிங்கம் பாரு நாய் மாதிரி வந்திருக்குது, பலனே இல்லாம கூட்டு போய் கேட்டில் கட்டி வைடா. கேட்டில் கட்டி வைக்கும் போது தான் சிங்கம் யோசிக்குது, என் பலனை விட்டேன்னா என் வேல்யூ போயிடும். என் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்தை விட்டு வெளியில போனீங்கன்னா உங்க வேல்யூ போயிடுங்க. வேற ஒரு இடத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா உங்க வேல்யூ போயிடும். இருக்க வேண்டிய இடத்துல நின்று போராடுங்க, இருக்க வேண்டிய இடத்திலே நில்லுங்க. யாருக்காக நான் என் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இடம் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த இடம், இந்த இடத்துல என் கர்த்தர் என்னை போஷிச்ச இடம், இந்த இடத்துல தான் என் கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கொஞ்ச நாட்களா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், என் கர்த்தர் மீண்டும் என்னை இதே இடத்துல போஷிப்பார். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அதே குடும்பத்துல நீங்க அவமானப்பட்டீங்களே, நீங்க அவமானப்பட்டீங்களே, இடத்தை விட்டு அசைஞ்சிடாதீங்க. அதே இடத்துல தான் என் கர்த்தர் மீண்டும் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? எந்த ஊர்ல எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ, யாருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அசைஞ்சிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க இருந்து ஓடிடு, அங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, என் கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரால் அதே இடத்துல தான் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். புரிஞ்சவங்க மாத்திரம் கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சிங்க கேபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோட அணிந்தீர், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். சிங்க கேபியோ சுழை நெருப்போ அவர் என்னை, சிங்க கேபியோ. நல்ல கை தட்டி, அவரே என்னை அவரே என்னை காண்பவர், அவரே சிங்ககேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை, ஓ சிங்ககேபியோ. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அப்பத்தின் வீடை விடக்கூடாது. நல்லா சத்தமா சொல்லுங்க, அப்பத்தின் வீடை விடக்கூடாது. பஞ்சம் வந்தாலும், பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், ஆபத்துக்கள் வந்தாலும், என்ன நேரிட்டாலும்
அப்பத்தின் வீடை விடக்கூடாது. Hallelujah. Don't leave the house of bread. அப்பத்தின் வீடை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்க, இழப்பு கவுண்ட் பண்ண முடியாது. ஒன்று விட்டா ஒன்று இழந்துக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது கதைக்கு போவோமா? ரெண்டாவது கதை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 24வது வசனம். ஞானவான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடனுடைய கண்களோ. ஆமீன் சொல்லுங்களேன். ரெண்டாவது டோன்ட்ல டோன்ட் கோ டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். பூமியின் கடையாந்திரத்தை பார்க்காதீங்க. ஞானவான் புத்திசாலி பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுமா? ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க வீடை பிடிக்கும்? கையை உயர்த்துங்க. கையை பார்க்கலையே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனைவியை பிடிக்கும்? கையை உயர்த்துங்க. ஆமீன்னு லேடிஸ் ஏன் ஆமீன் சொன்னீங்க? ஜென்ஸு தானே சொல்லணும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹஸ்பண்டை பிடிக்கும்? கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேருக்கு இருக்கு பாருங்க, முட்டாள்னு பைபிள் சொல்லுது. முட்டாளுடைய கண்ணு பூமியின் கடையாந்திரத்தின் மேல இருக்குமா. A fool's heart will be in the ends of the earth. ஆமென் சொல்லுங்களேன். புத்திசாலி அவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் இங்க இருக்கிறத என்ன பண்ணுவானா? அப்ரிஷியேட் பண்ணுவான். நம்ம ஆளுங்க நான் அந்த வேலையில் இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் யுஎஸ்ஏல இருந்திருந்தா நல்லா இருக்கும், நான் அந்த வெளியூர்ல இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு அந்த பையன் கிடைச்சா நல்லா இருக்கும், என் டாலண்ட்டை யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு. அடா முட்டாள், உனக்கு ஏன் உலகத்தின் அந்த பக்கத்துல இருக்குது ஆசை, இங்க ஏன் நீ ஆசைப்பட மாட்டேங்கிற? ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடா முட்டாள் என் பைபிள் சொல்லுது, நீ நினைக்கிற அந்த இடத்துலையும் இப்போ நீ அனுபவிக்கிறத விட அதிகமான ப்ராப்ளம் அங்கேயும் இருக்கு. இந்த நிலத்திலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன், தேவனுடைய அப்பத்தின் வீடை விடாத, அங்கே இரு, ஸ்டே தேர். இப்போ நான் சொல்றேன், பூமியின் கடையாந்திரத்தை பற்றி யோசிக்காத, இங்கே விதை. என்னமா? இங்கே விதைங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க அவங்க குடும்பத்தில் அவங்க மனைவியும் அவங்க கணவர் கூட நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க, ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவான். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. தான் மனைவிக்கு ஒன்று வாங்கிட்டு வர மாட்டான், ஊரார் மனைவிக்கெல்லாம் வாங்கிட்டு போவான். ஹல்லேலூயா. எங்க நீ விதைக்கணுமோ அங்கதான் விதைக்கணும், கண்டவங்களுக்கு விதைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அம்மா ஜெனிஃபர், நான் சொல்றது உனக்கு புரியுதா? சில பேர் டெக்கரேஷன் பண்ணி இன்னொருத்தர் கல்யாணத்துக்கு போவாங்க, தான் புருஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணி வாழ மாட்டாங்க. எப்படியும் அவன் புருஷனுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த நைட்டியை போட்டுட்டு இப்படி சொரிஞ்சுக்கிட்டே வந்து நின்னுன அதனாலதான் அவன் வேற இடத்தை பார்க்கறான். இன்வெஸ்ட் பண்ணணும், விதைக்கணும். இந்த நிலத்துல நம்ம ஆளுங்க பாத்தீங்களா, இந்த நிலத்துல ஆண்டவர் கொடுத்ததை விட்டுட்டு பக்கத்து நிலத்துல விதைக்கிறான். அவன் வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். உனக்கு தெரியல, இதுக்குள்ள ஒரு பிசாசு இருந்தா அதுக்குள்ள 10 பிசாசு இருக்கு. இந்த உலகத்துல பீப்புள் தான் என் ப்ராப்ளமே. You don't understand.
ஒருத்தன் ஊர்ல இருக்கிறான், ஊர்ல இருக்கிறவன் 5 ஏக்கர் நிலத்தை பார்த்துக்கிட்டு தோட்ட வேலை செய்கிறான். தோட்ட வேலை செய்கிறவன் சிட்டிக்காரனை பற்றி யோசிக்கிறான். அவன் பாரு காரோடு வாழ்றான், மொபைலோடு வாழ்றான், வீடோடு வாழ்றான். நான் எப்போ பாரு மண்ணு சேரு மாடு சாணி இது கூட வாழ்றேன். என்ன நிம்மதி? இதெல்லாத்தையும் வித்துட்டு நான் சிட்டிக்கு போறேன்னு இவன் முடிவு பண்றான். சிட்டியில் இருக்கிறவன் யோசிக்கிறான், எவ்வளோ நாள்ரா காங் காங் கிங் 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 பீம் பீம்னு அடிச்சுட்டே இருக்கிறது, ஒரே பிஸி டிராஃபிக்கு, இதுலேயே என் வாழ்க்கை போகுது. நான் ஒரு நிலத்தை வாங்கி போட்டு நிம்மதியாக வாழ்கிறேனே. இவன் இங்கே எல்லாத்தையும் விற்கிறான், அவன் அங்கே எல்லாத்தையும் விற்கிறான். 2 பேரும் ஒரே ரோட்டில் சந்திக்கிறான். இவன் அவன் லைஃப் ஆசைப்படுறான், அவன் இவன் லைஃப் ஆசைப்படுறான். ஆசை தோசை அப்பளம் வாட. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. நீங்க நினைக்கிறீங்க அங்க போனா நான் நல்லா இருப்பேன், இவங்க வாழ்க்கையில இருந்தா அவங்க கிட்ட இருந்தா நல்லா இருப்பேன், இப்படி இருந்தா நல்லா இருப்பேன். உங்களுக்கு தெரியல, இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனைகள் தான். ஐயா, இயேசு சூரியனை படைச்சார், சந்திரனை படைச்சார், எல்லா பிளானட்ஸை படைச்சார். எல்லாம் படைக்கும் போது பிரச்சனை இல்லை. 2 பேரை படைச்சார். படைச்ச ஒண்ணு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நோவாவுக்கு ஆடுகளை உள்ள கூட்டு போகும்போது பிரச்சனை இல்லை, யானைகளை கூட்டு போகும்போது பிரச்சனை இல்லை. அவன் வார்த்தைக்கு கொசு கூட கீழ்படிஞ்சுங்க. ஆனா அவன் 8 பேர் குடும்பத்தை உள்ள கூட்டு போறதுக்குள்ள படாத பாடு. There is a problem with people. ஜனங்க கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவங்க கண்களை உலகத்தின் கடையார்ந்தரத்தை யோசிக்காத, முட்டாளாயிடுவ. இருக்கிறத அனுபவி. Think about what you have. Be wise. அங்க இன்வெஸ்ட் பண்ணு. உன் குடும்பத்துக்கு கூட உட்கார்ந்து இன்வெஸ்ட் பண்ணு. கணவன் சரியில்லையா, பிள்ளைகள் சரியில்லையா, என் பிள்ளை சரியில்லை, சர்ச்சு கூட்டுவாங்க, தேவ சத்தத்தை கேட்கட்டும், வீட்டில் உட்காருங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்னா நான் சொல்றது டைம், நான் சொல்றது வார்த்தைகள், நான் சொல்றது அன்பு, எல்லாத்தையும் உங்க பிள்ளை மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அங்க இருந்து இங்க குதிக்கிறது, இங்க இருந்து இங்க குதிக்கிறது, இதே ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. கிராஸ் ஹாப்பர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வெட்டுக்கிளிகளுக்கு கிராஸ் ஹாப்பர்ஸ். உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா சர்ச் ஹாப்பர்ஸ். இந்த சர்ச்சில் இருக்கிற தீமை இது திருப்தி பத்தாது, 10 இடத்துல போய் உட்காரணும். இங்க இருந்து அங்க அங்க. ஏன்? நம்மளுக்கு ஒரு இடத்துல விதைக்கப்படுக்கிறது பிடிக்கல, நம்மளுக்கு ஒரு இடத்துல வேறொன்று நிக்கிறதுக்கு பிடிக்கல, நம்ம ஒரு இடத்துல உங்களை திருத்துறது பிடிக்கல. அதனால எல்லா இடத்துக்கும் தாவிட்டே இருக்கிறது. You have to be very careful. கன்சிஸ்டன்ட் ஆகி இருக்கணும். உங்க பிள்ளைகளை எல்லா ஞாயிற்றுக்கிழமை தட்டி எழுப்பணும். எல்லா ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? நான் என் பிள்ளைய, உங்க பிள்ளைய பார்த்து கேட்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு போறீங்களா? தெரியல டேடி, மூடு எப்படியோ அப்படித்தானே. உங்க குடும்பம் நல்லா வந்துரும்யா. உன் மூடுக்கு தகுந்த மாதிரி சர்ச்சுக்கு போறியா? சீரழிஞ்சு போயிடும் உன் குடும்பம். கண்டினியூஸா எழுப்பி ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, ஆராதனைக்கு ஓடணும். ஏன் ஓடணும்? இந்த இடத்துல நான் பஞ்ச காலத்தை பார்த்தாலும் இந்த இடத்துல என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை நான் விதைப்பேன். நான் என் கர்த்தர் எனக்கு அறுவடை கொடுப்பான். எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு கதை ஞாபகம் வருது. பஞ்ச காலத்துல அப்ரஹாம் என்ன பண்ணா, 2வது கதை. அப்ரஹாம் தன்னுடைய மனைவி, அவளுக்கு ஏறக்குறைய 90 வயசு, 90 இயர்ஸ், சாராள் கூப்பிட்டுட்டு எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போகும்போது சாராள் ரொம்ப அழகா இருக்கிறா. அப்ரஹாமுக்கு ஒரு பயம், யாராவது சாராளை தொட்டுருவான், முத்தம் கொடுத்துருவான், கூட்டு போயிடுவான். அவளை கூட்டு போகும்போது தேவையில்லாம என்னையும் என்ன பண்ணிடுவான், கொண்டுட்டு போயிடுவான். இங்கேருந்து ஐடியா பண்ணுறாரு சாமியார், அம்மா எனக்கு நீ என்ன மாதிரி நடிக்கணும், ஏன் சகோதரி மாதிரி நடிச்சிரு, தங்கச்சி மாதிரி நடி. எவ்வளோ அழகான ப்ராடக்டை கையில் வச்சிருக்கான் பாருங்களேன். உண்மைங்க. எகிப்தில் இருக்கிற ராஜா கண்ணு வச்சு அவளை கூட்டு போய் படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தொடாத தொடாதன்னு. அவன் பயந்துருச்சு, அவளை வீட்டுக்கு அனுப்புறான். வீட்டுக்கு அனுப்புற நேரத்தில் அப்புறம் கூட்டு, உன்னை ஒன்றும் பண்ணலையா, என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அவளை இப்ப மஸ்கா அடிக்கிறான். எப்படி மஸ்கா அடிக்கிறான்?
நம்ம புருஷர்களுக்கு நல்லா தெரியும் எப்படி ஒரு பொண்டாட்டியா மஸ்கா அடிக்கணும்னு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எப்படி மஸ்கா அடிக்கிறான்? உனக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கி தரமா, உனக்கு ஒரு மிக்ஸி வாங்கி தரமா, மஸ்கா அடிக்கிறான். அப்போ வேக்யூம் கிளீனர் இல்லை, மிக்ஸி இல்லை. அதனால என்ன பண்ணிட்டானா, எகிப்துல இருந்து ஹாகார் என்கிற பொண்ணை கிஃப்டா கொடுக்குறான். உனக்கு காலம்க்கு கொடுப்பா, உனக்கு துணி துவச்சு கொடுப்பா, உனக்கு சமையல் பண்ணுவான்னு. நாளைக்கு அதே ஹாகார இவன் ஒரு நாள் இருந்து அது கையில ஒரு குழந்தை கொடுப்பான். அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஒரே ஒரு ட்ரிப் எகிப்துக்கு எவ்வளோ லாசங்களை உள்ள கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? ஒரே ஒரு ட்ரிப். அப்பா, பஞ்ச நிலத்திலே விதைக்கணுமே தவிர கண்ட இடத்துல விதைச்சீர்கள் ஆனால் பாதிப்பு பெருசா இருக்கும். இன்னைக்கு ட்வின் டவரை இடிச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்ததுக்கு காரணம் அப்ரஹாமுடைய ஒரே ஒரு ட்ரிப். இன்னைக்கு ஐசிஸ்ல வச்சு டம 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 டமான்னு எல்லாரையும் நெற்றி பொட்டுல வச்சு சுடுறாங்க. ரத்த கலவரியாய் கிடக்குது. ஆனால் அதுக்கு இவன் போன ஒரே ஒரு ட்ரிப் தான் காரணம். நீங்க எங்க ட்ரிப் போறீங்க? ஒரு ட்ரிப். that one trip can destroy your whole life. உங்களை பார்த்து ஒன்னு சொல்லட்டா, இதே சாராள் கிட்ட இவன் விதைச்சிருக்கிறான். ராஜாங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க, அவ்வளவு அழகானவ. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சாராள்கிட்ட காத்திருந்திருக்கலாம். தேவையில்லாம ஒரு ட்ரிப் அடிச்சான், தேவையில்லாம ஒரு ட்ரிப் அடிச்சான். ரெண்டாவது, டோன்ட் கோ டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். முட்டாள் மாதிரி பூமியின் கடையாந்திரத்தை பற்றி யோசிக்காத. ஞானவானை போல பக்கத்துல இருக்கிறத பற்றி யோசி. அங்க விதைக்கணும், கண்ட இடத்துல விதைக்க கூடாது. ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மலரும் மலராய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் வேளை எங்கே நீ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பது நீ அறிவாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பது நீ அறிவாய். ஓ மனிதனே, ரெண்டு டோன்ட் சொல்லி இருக்கிறேன். முதல் டோன்ட் என்னது? டோன்ட் லீவ் த ஹவுஸ் ஆஃப் பிரெட். ரெண்டாவது டோன்ட் சொன்ன, பஞ்ச காலம் அடிக்கும் போது டோன்ட் புட் யுவர் ஐஸ் இன் தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். இந்த உலகத்தின் கடையாந்திரத்தின் மேலே முட்டாளை போல கண்களை போடாத. எல்லா இடத்திலும் பிரச்சனை உண்டு. ஸ்டே தேர், சோ தேர். அங்கே இருக்கணும், அங்கே தான் விதைக்கணும். மூணாவது சொல்லி இப்படி முடிக்கிறேன். நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, if you do what God says, God will give you surprises. கர்த்தர் சொன்னதை நீ செய்வையானால் கர்த்தர் உனக்கு நிறைய ஆச்சரியமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாசிங்களேன், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் பைபிள் சொல்லுகிறது, அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் பார்த்தான். ஆமீன் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஒரு ஆமீன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? கெராரை விட்டு நீ வெளியில போகக்கூடாது. ஆமென்.
பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசப்பா உங்களை வச்ச இடத்த விட்டு வெளியில போகக்கூடாது. இன்னொரு முறை அவங்கள பார்த்து சொல்லுங்க, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஊர் சுத்துறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். நான் இப்படி பேசுறதுனால தான் நிறைய பேர் என்னை பார்த்தா உம்முன்னு மூஞ்ச வச்சு ஹல்லேலூயா. ஆனால் நான் சத்தியத்தை பேசி தானே ஆகணும். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. எதுக்கு, ஏன், அந்த கதையெல்லாம் நீ கேட்கக்கூடாது. போகக்கூடாதுன்னா சத்தமா சொல்லுங்க. பாதி தான் சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. பஞ்சங்க. ஈசாக்கு பஞ்ச பூமியில இருக்கிறான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. எங்க இருக்க சொன்னார் ஆண்டவர் ஈசாக்க? கெரார் அப்படிங்கிற இடத்துல. கெரார் அப்படின்னா அந்த இடத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த இடத்துடைய அர்த்தம் பல்லு கடிக்கிறது, இன்னொன்று இழுக்கிறது, டிராகிங். இழுக்கிறதும் பல்லு கடிக்கிறதுமா அந்த இடம். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் வச்ச இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பல்லையும் கடுப்பான், நிறைய பேர் இழுக்கவும் செய்வான். இப்படி எத்தனை பேர் ஆளுங்களை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஜூடாவில் இருக்கிறதுல சில பேருக்கு என்னவா, வயிற்றெரிச்சல், பல்லு கடிப்போம். நீங்க ஸ்டேஜ் ஏறதுல சில பேருக்கு பல்லு கடிப்போம். நீங்க ஊழியத்தை செய்கிறதுல சில பேர் பல்ல கடிப்பான். நீ கார்ல போறதுல அவன் ஏன் பல்ல கடிக்கிறான்னு தெரியல, ஆனா பல்ல கடிப்பான். நீங்க தேவனுடைய இடத்தை விட்டு வெளியில தள்ளினு அவங்க நினைப்பாங்க. என்னதான் நடந்தாலும் யார் விட்டாலும் நான் தேவனுடைய இடத்தை விட மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் சத்தமா வராம. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஆனாலும் உங்ககிட்ட இன்னும் சத்தத்தை எதிர்பார்க்கிறேன். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, சாவர வரைக்கும் ஜூடால இருந்து என்ன வெளியில தள்ள முடியாதுன்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம நான் உயிர் வாழவே, உங்க கிருபையா நான், உங்க கிருபையா நான். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. சில பேர் வாய்க்குள்ளேயே மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. நான் வளருது அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா நான் அங்கே இருப்பேன், அங்கே விதைப்பேன். என் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதம், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100-fold blessing, 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க மாத்திரம் கையை தட்டி வாங்கிக்கங்க. கையை நல்லாதா தட்டுங்கள, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. கெரார்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கெரார்ல இருக்கும் போது, பஞ்ச காலத்தில் இருக்கும் போது ஈசாக்கு கை நிறைய விதைய எடுத்துட்டு வரான். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, பைத்தியமாடா நீ. ஆமீன் சொல்லுங்களேன். மழை பெய்யல, வெயில் இப்படி பிச்சு உதறுது, பூமி காஞ்சு போயிருக்கு, இந்த இடத்துல விதை விதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னு நானா இருந்த சிரிச்சு பார்த்து சொல்லியிருப்பேன், என் ஆண்டவர் செஞ்ச அற்புதமான இடங்களை நீ பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மீனின் வயிற்றுல ஒரு யோனாவை பார்த்தார், பவுல என் ஆண்டவர் புயலுக்கு நடுவில் பார்த்தார், பேதுருவை ஆண்டவர் சிறையில் பார்த்தார், தானியேலை சிங்க கெபியில பார்த்தார், ஷாத்ராக் மீஷாக் அபேத்நேகோவை அக்கினியில பார்த்தார்.
என் கர்த்தர் அப்படியெல்லாம் எல்லாரையும் பார்த்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு என் நிலைமையில கூட என் கர்த்தர் என்னை பார்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நிலைமைகளை என்னை பார்ப்பார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறவங்க மாத்திர கையை உயர்த்திடாமே பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, கிரேசியான இடத்துல என் ஆண்டவர் என்னை பார்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். கிரேசியான இடத்துல ஆமீன் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுகிறது, சர்ப்ரைஸ்ல முதல் சர்ப்ரைஸ், அவன் ஒரு தக்காளி விதை போட்டா 100 தக்காளிங்க விளையுது. ஆண் பார்க்குறான். ஒரே ஒரு கான்க்கு என்ன சொல்லுவாங்க, சோளம், ஒரே ஒரு சோளத்தட்டை போட்டா பார்த்தா அது 100 மடங்காய் வளருது. ஒரு தக்காளி போட்டா 100 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு போட்டா 100. நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லட்டா, நீங்க ஒரே ஒரு இடத்துல கைய வச்சா 100 இடத்துல இந்த ஆசீர்வாதங்கள் என் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 100 இடத்துல இருந்து வரும். ஆமென். பக்கத்துல இருக்கவங்க மூஞ்ச பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, உங்க கண்ணு இப்படி திறந்து பார்க்க போறீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. இப்படி திறந்து பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல 100 அத்தனையான அறுவடை. ரெண்டாவது என்ன தெரியுமா, பைபிள் சொல்லுகிறது, இவன் போய் அறுக்கவே இல்லையா, உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்கிறான். பணம் பெருகிட்டே இருக்குது, வீட்டுல சொத்து பெருகிட்டே இருக்குது, அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. மிக சீக்கிரத்துல நீ வேலையே செய்யாம உன்னை சுத்திலும் இருக்கிற எல்லாமே பெருக ஆரம்பிக்க போகுது. ஆமென். ஆமென். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சும்மா ஒரு இடத்துல ஆண்டி மாதிரி உட்கார்ந்திருந்த என் ஆண்டவர் இனிமே உன்னை ராஜாத்தி மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சா மாத்திரம் ராமேன். உங்களுக்கே தெரியாம உங்க சரி ஒழுங்கா சொல்லிடுவான். உங்களுக்கே தெரியாம உங்க பீரோவை திறக்கும் போது உங்க சாரியோடைய கவுண்டர்ல டப்பு டப்புன்னு ஏறிட்டே நிற்கும். உங்க பேங்கோட பேலன்ஸ் டப்பு டப்புன்னு ஏறிட்டே நிற்கும். உங்க வீட்டுல ரேஷன் மாத்திரம் குறையவே குறையாது. ஒவ்வொரு நாளும் எல்லாம் ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இனிமே எங்க வீட்டுல இப்படியா சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க, இனிமே எங்க வீட்டுல மைனஸ பார்க்க மாட்டோம், பிளஸ் மல்டிப்ளிகேஷன். எத்தனை பேருக்கு ஏசப்பாவை நல்லா தெரியும்? கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. யாரோ ஏசப்பாவுக்கு மேத்ஸ் சொல்லி தந்திருக்காங்க, ஆனா அந்த மேத்ஸ் அவருக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். அவருக்கு அடிஷனே தெரியாதுங்க. ஒருத்தன் 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுத்தா அதை ஆட் பண்ணா 10 மீனும் 4 10 அப்பமும் 4 மீனா மாறி இருக்கணும். 5000 மாறி இருக்கு. அவர் கையில போயிட்டு ஏதாவது வெளியில வருதானால் புரிஞ்சா மாத்திரம் கையை தட்டுங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனிமே உங்க வீடுல எல்லா காரியம் வளரும். உங்க வீட்டுல இருக்கிற எல்லாமே வளரும். இனிமே பஞ்ச காலம் முடிஞ்சிச்சு. நீங்க கர்த்தருக்காக காத்திருந்ததுனால, கர்த்தர் சொன்ன இடத்துல விதைச்சதுனால என் ஆண்டவர் 10, 100, 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்க. ஹல்லேலூயா. பழச கொடுத்தா புதுச கொடுப்பேன்னு தீபாவளி ஆஃபர், ரம்ஜான் ஆஃபர், கிறிஸ்மஸ் ஆஃபர்னு மனுஷன் கொடுக்குறான். கர்த்தருடைய ஆஃபரை பார்த்தீங்களா? பஞ்ச காலத்துல நான் சொன்ன இடத்துல நீ இருப்பாயானால், அங்க விதைப்பாயானால் நான் 100 அத்தனை ஆயுனை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. லாஸ்டா ஒரே ஒரு வசனம் மாத்திரம் அதை ஹைலைட் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். 14வது வசனத்தை வாசிமா. 14th. இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில், பெலிஸ்தியர் அவன் பேரில். பெலிஸ்தியர் யாரு? பெலிஸ்தியர் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட். அப்படின்னா சத்ரு. உங்களுக்கு இன்னொரு நல்ல வார்த்தையை சொல்றேன்.
உன் சத்ரு உன்னை பார்த்து கோவப்பட்டல்ல, உன்னை பார்த்து அழுதலை, உன்னை பார்த்து வயிறெறிகிற அளவுக்கு என் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வளர்ச்சி பார்க்கறதுக்கு உங்கள் சத்ரு உயிரோடு இருக்கணும். தயவுசெய்து உங்கள் சத்ரு சாவணும்னு ஜெபம் பண்ணிடாதீங்க, இருக்கட்டும் அவங்கெல்லாம். ஏன்னா நீங்கள் வளர்றதை பார்த்து அவன் வயறறிய வேணாம். ஆமீன். சில பேரெல்லாம் நினச்சாங்க இவன்லாம் முடியாது, அவன்லாம் அவ்வளோதான், இழுத்து மூடிட்டு ஓடிடுவான் பாரு, அவன் போயிடும், இவன் பண்ணிடான். ஆமீன் சொல்லுங்களேன். பாருப்பா பாரு. நிறைய பேருக்கு லைவ் விட்டுருக்கோம், முக்கியமாக நீ பார்க்கணுன்னு தான் லைவே விட்டுருக்குறது. நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ட்ரெஸ் போடுறேன்னு பாரு, நான் என்னென்ன பேசுகிறேன்னு பாரு, சர்ச்சை எவ்வளோ தூரம் ஆண்டவர் வளர்க்கிறார் என்று பாரு. என் கர்த்தர் இனிமே பட்டணத்தில் இந்த சபையை வச்சு என்ன செய்ய போகிறார் என்பதை பாரு. என் கர்த்தர் சத்துருக்கள் பார்க்கிற அளவுக்கு, என் கர்த்தர் சத்துருக்கள் பார்க்கிற அளவுக்கு, அவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு என் தேவன் என்னை உயர்த்துவார். கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. எல்லாரும் காலை சத்தமாக இப்படி அடிங்க. சவுண்டே கேட்கல. நான் 3 எண்ணும் போது சும்மா சத்தமாக 1 2 3. இன்னும் கேட்கல. அம்மா கீழே விழுந்துடாதீங்க பார்த்துமா. நல்லா பின்னாடி உட்கார வைங்க. ஐயா அம்மாவை இழுத்து பின்னாடி உட்காருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் காலை மேலே தூக்குனீங்களா? கீழே குழந்தை இருந்துச்சுன்னா மிதிச்சிடாதீங்க. பார்த்து ரெடியா? 1 2 3 மிதிக்க. இப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? சத்தமாக இப்படி சொல்லணும். கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு, நல்லா சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அவர் கொடுக்கிற அறுவடைய நான் அனுபவிச்சு தீருவேன். எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிட்டா. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களாமா. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக அந்த ஊர் மக்களும் தலைவரும் வந்து அந்த தலைவரை பார்த்து சொன்னாங்களா, இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுருவோன்னு. இல்லை, இயேசு மாத்திரம்தான் ஆண்டவர்ன்னு சொன்னாரா. சொல்லும் போது அந்த தலைவரை அவங்களுக்கு இருந்த 2 பையன்கள் மேலே அம்பு விட்டு 2 பையன்களும் ஸ்பாட்லேயே செத்து போகிறாங்க. செத்து போகும்போது பார்த்து கேட்குறாங்களா, இப்போ இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடுவேன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்களா, அவர் சொன்னாரா, இப்படி ஒரு பாட்டு எழுதினாரா, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இவன் அந்த பாட்டை எழுத அவங்க மறுபடியும் ஒரு அம்பை விட்டு மனைவியும் கொன்று போட்டாங்களாம். மனைவியை கொன்று போட்டு அவளும் பிணமாய் கிடக்கிறாள். இப்போ சொல்றாங்களாம், இந்த இயேசுவை கைவிட்டுருவியா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, சிலுவையின் முன்னே உலகாமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகாமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகாமென் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அவங்களை பார்த்து ஒன்று சொல்லி இப்படி முடிச்சுட்டா. அவன் மனைவியும் பிள்ளைகளும் செத்து கிடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பாட்டை எழுதி கண்களை திறந்து பார்க்கிறான். அந்த ஊரில் இருக்கிற தலைவரும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு சொன்னாங்களாம்,
இவ்வளோ வைராக்கியம் ஒருத்தர் மேல பாராட்டுகிறாயானால் நாங்க எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவை எங்க ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறோம். முழு ஊருமே மாறிடுச்சாங்க, முழு ஊருமே மாறிடுச்சான். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விட்டு கொடுக்காம கர்த்தர் சொன்ன இடத்துல நீ தங்கியிருப்பாய், ஆனால் அந்த இடத்திலே தான் என் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 2 டோன்ட்டை சொன்னேன். முதல் டோன்ட், தேவனுடைய அப்பத்தின் வீடை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. 2வது டோன்ட் சொன்ன, எகிப்துக்கு ஒரு ரவுண்டு போகக்கூடாது. ஆனால் டூவை சொன்ன, கர்த்தருடைய இடத்த இருந்து விதைப்பாயானால் என் கர்த்தர் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? போகவில்லை, இயேசு உயிரோடு